எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஹர்ஷல்வி சேனலுக்கு. இன்னைக்கு ஓட ஆப்ஷன் பையிங் ஒன் லாட் சேலஞ்சில் பார்க்கலாம். ஒன் லாட் சேலஞ்சில் என்ன இருக்குது, ஜஸ்ட் 30 குவான்டிட்டி. ஒன் லாட்டானா 30 குவான்டிட்டி பேங்க் நிஃப்டிலே 3 ட்ரேட் எடுத்து அதில் ₹1500 ப்ராஃபிட் ஆகிடுச்சு. ஓகே, இந்த ஃபஸ்ட்டுலேருந்து பார்க்கலாம். ஃபெப்ரவரி ஃபஸ்ட்லேருந்து வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் காமிச்சிருக்கோம். இப்போ வந்துட்டு நெட் ப்ராஃபிட் வந்து 3200 ப்ளஸ் இன்னைக்கு 3 ட்ரேட் எடுத்தால் இது ₹300 ப்ரோக்கரேஜ் போன ₹1200. அப்போது வந்துட்டு ₹4400 ப்ராஃபிட் ஆகிருக்கு. ஓகே, இங்கே வந்துட்டு இங்கே பார்க்கலாம். இங்கே இப்போ வந்து கம்ப்ளீட்லி சைட்வேஸ் இருக்குது மார்க்கெட். இங்கே பார்க்கலாம், கம்ப்ளீட்லி சைட்வேஸில் தான் நான் எடுத்தேன். இந்த ட்ரேடு எந்த ட்ரேடும் எடுக்கும் அந்த ஆஸ் பர் தான் நம்மளோட சிஸ்டமுக்கு எனக்கு இந்த ஆப்ஷன் பையிங் எங்கேயும் கிடைக்கல. ஓகே, ஸோ ஆப்ஷன் பையிங் இந்த இடத்துல பண்ணோம். அப்புறம் மல்டிபிள் டைம்ஸ் கீழே மேலே போகிறதுனால ஆப்ஷன் பையிங்கில் வந்துட்டு நம்மளோட ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. இங்கே நீங்கள் பார்க்க முடியும், நம்மளோட ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஓகே, அதனால் இப்போது 1500 இது மாதிரி போய் கூட ஒரு 50 பாயிண்ட்ஸ் போய் மறுபடியும் வந்துட்டு 20-30 பாயிண்ட்ஸ் நம்மளோட ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கிறது. இது இங்கே பார்க்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு ஆப்ஷன் பையிங் பண்ணியிருக்கலாம், ஆனால் கன்சிஸ்டன்சி இருக்கணும். கன்சிஸ்டன்சின்னா இப்போது மார்னிங் 9:15லேருந்து 3:30 வரலாம் அவங்க வந்து ஆப்ஷன் பையிங் அப்புறமா ஆப்ஷன் செல்லிங் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் வர சான்சஸ் இருக்குது. ஓகே, இந்த இடத்துலலாம் பண்ணக்கூடாது. உங்களோட ட்ரேடிங் சிஸ்டம் இருக்கும். உங்களோட ட்ரேடிங் சிஸ்டம் பிரகாரம் இங்கெல்லாம் ஆப்ஷன் பையிங் வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணலாம், இல்லை ஆப்ஷன் செல்லிங் வந்து ஆப்ஷன் செல்லிங் பண்ணலாம், ரைட்? ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிகினர்ஸ் வந்துட்டு இப்போது நான் வந்துட்டு இங்கே ₹1500 ப்ராஃபிட் பண்ணிருக்கிறேன்னு, இப்போது இது வந்துட்டு 15,000ன்னு வச்சுக்கலாம். 15,000 பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், டெய்லி 5,000 வந்தால் போதும்னு மைண்ட் செட் வரும். அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆப்ஷன் பையிங் தான் பெட்டர்ன்ட்டு ஆப்ஷன் பையிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இப்போது இந்த இடத்துல வந்து மல்டிபிள் டைம்ஸ் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ், இன்கேஸ் இது வந்து ப்ராஃபிட் இல்லாமல் லாஸ் இருந்தால் இந்த லாஸை வந்துட்டு ரிகவரி பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் ஓவர் ட்ரேட் பண்ணுவீங்க. ஓவர் ட்ரேட் பண்ணும்போது என்னாகும், மல்டிபிள் டைம்ஸ் நிறைய லாஸ் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஒரு 6 மந்த்தோ இல்லை 1 இயரோ வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். எந்த ட்ரேடிங் சிஸ்டம் இருந்தாலும் ஓகே, நீங்கள் எங்கே கற்றுக்கணும் இருந்தாலும் ஓகே, ஆப்ஷன் பையிங் ஆகட்டும் ஆப்ஷன் செல்லிங் ஆகட்டும். இப்போது நீங்கள் வந்து டைரெக்ஷனல் ட்ரேடர் இருந்தால் ஆப்ஷன் செல்லிங்கில் வந்துட்டு இங்கே வந்துட்டு லைட்டாக லிட்டில் பிட்டு தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். ஆனால் ஆப்ஷன் பையிங்கில் வந்துட்டு அதுவும் மினிமம் அமௌண்ட்டு தான். இங்கே பார்க்கலாம், சில நாள்லேருந்து வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்துட்டு மட்டும்தான் டைம்ஸ் வந்திருக்கு. ஓகே, 100 டைம்ஸ் லாஸ்ட் 2 வீக்ஸ்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கல 100 பாயிண்ட்ஸ். ஓகே, ஒரு 50-60 பாயிண்ட்ஸ் வருது, மறுபடியும் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது, ரைட்? இங்கே இந்த இடத்துலலாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துலலாம் வந்து 100 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். பட் நம்ம அவ்வளோவா ட்ரேட் எடுக்கலை, ஏன்னா கன்சிஸ்டன்சி இல்லை. கன்சிஸ்டன்சினா நம்ம வந்துட்டு ஃபுல்லாக இன்டர்டே ட்ரேடர் இல்லை. ஓகே, நான் வந்து ஸ்விங் ட்ரேடிங்கும் பண்ணுறதுனால நான் வந்துட்டு அதில் கான்சன்ட்ரேட் கொடுத்துருப்பேன். ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரீவியஸ் வந்துட்டு சில ஸ்டாக்ஸ் பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஓகே, நேற்று கூட ஏஷியன் பெயிண்ட்ஸ் சொல்லியிருப்பேன். ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்துட்டு அப் சைடும் போகலாம், இல்லை நம்மளோட ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகலாம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் இருந்தால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.